கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து சொல்லுவோம். ஆண்டவர் என்னோடு கூட பேசணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? தேவ சத்தம், கர்த்தருடைய சத்தம் நம்மளோட காதில் கேட்டு உள்ளத்தில் வாங்கி அந்த சத்தத்தின் பிரகாரமாக நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, நீர் பேசுங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் பேசுங்க. என் தேவ ஆவியானுடைய கரை இறங்கட்டும்பா. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஷகபலா தரா கிரகபலான் தர டகபலா. தேவக்கரம் எங்களோடு கூட இந்த வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை மகள் கார்த்திகா அவர்கள் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் படிங்க. செல்ஃபோனில் பைபிளில் பார்த்து சொல்லக்கூடாது. ஆமென். எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளி வந்தது. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளி வந்தது. ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. நம்ம சபையில் போடுற வாக்குத்தத்த வசனங்களை டெய்லியும் உங்களுக்கு வசனம் வரும். அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் படிக்கணும், படித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் ஸ்டேட்டஸாக போடணும். எதுக்காக அப்படின்னா, அந்த வார்த்தையை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிச்சிங்கன்னா வருஷத்தில் 365 வசனம் மனப்பாடம் பண்ணிடலாம் நீங்கள் ஈஸியாக. இந்த வார்த்தையை நீங்கள் ஸ்டேட்டஸாக போடுறதுனால அந்த வார்த்தை உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்குறவங்க, அல்லேலூயா, அந்த வார்த்தை அவங்கள போய் கிரியை செய்யும். ஆமென். அதனால தான் அந்த வார்த்தையை படிக்கணும், ஸ்டேட்டஸாக போடணும், மற்றவங்க படிக்க செய்யணும். அல்லேலூயா. ஆமென். அது நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வசனம் போய் கிரியை செய்யும். நீங்கள் ட்ராக்ஸ் தான் போய் கொடுக்குறது இல்லை, அது இந்த வார்த்தையாச்சும் போட்டிங்கன்னா அந்த வார்த்தை போய் என்ன செய்யும்? கிரியை செய்யும். அல்லேலூயா. 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை படிக்கும்பொழுது ஒரு 3 விதமான காரியங்களை
தேவன் நமக்கு சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இதில் ஆண்டவர் சொல்ல 3 காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நீ எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவது, நீ யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, உனக்கு கொடுக்கப்பட்ட உன்னுடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒன்று, எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, முதலாவது என்ன? தம்பி எழுந்து சொல்லுப்பா. முதலாவது எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவது அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற காரியம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன, ஆமென், சிறைப்பட்டு போன, வாசிங்க, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. இங்க நிறைய பேர் சிறைப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க. கன்னி வலையில சிக்கிட்டு உட்காந்து வந்துட்டு இருக்கிறீங்க. சிறைப்பட்டு போன ஒரு அனுபவம், ஏதோ ஒரு சில விஷயத்துல சிக்கிதான் இங்க வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க, வெளியே வர முடியல, தவிக்கிறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை போட்டு அமுக்குது. உங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியல, தலை தூக்கி நிற்க முடியல, என்ன பண்றதுனே தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தூக்கி விடும்படியாக தன்னுடைய கரத்தை உனக்கு முன்பாக நீட்டுகிறார். ஆண்டவர் சொல்ல, எழுந்திரு மகளே, நீ எழுந்திரு. உன் சிறைப்பட்டு போன உன் வாழ்க்கைய, அகப்பட்டு போன உன் வாழ்க்கைய, அசிங்கப்பட்டு கிடக்கிற உன் வாழ்க்கைய, அடிமைத்தனப்பட்டு கிடக்கிற உன்னை நான் மீட்டு எடுக்கிறேன், நீ எழுந்திரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ எழுந்திருக்கும் பொழுது தூசியோட எழுந்திருக்க கூடாது. அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்றாரு. உன்னை கத்த, நீ பாவத்தில் விழுந்து போயிட்ட, கதை சொல்ல, நீ பாவத்தில் விழுந்து போயிட்ட, ஆனா உன்னை மீட்டு எடுக்கிறேன், நீ இதே பாவத்தில் எழுந்து வராத, நீ இதே பாவத்தில் நீ கண்டினியூ பண்ணாத உன் லைஃப. அந்த பாவத்தை தயவு செய்து உதறி விட்டுட்டு எழுந்துரு. கெட் அப், எழுந்துரு. ஏதோ ஒரு சூழ்நிலை நீ அடிமைப்பட்டு மாட்டிக்கிட்ட, ஆனா அதை விட்டுடு. விட வேண்டியதை விட்டாதான், கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. கெட்டு போன வாழ்க்கை அவருடைய சொந்த ரத்தத்தினால உன்னை கழுவி அவர் உன்னை தூக்கி எடுக்கிறாரு, உன்னை மீட்டு எடுக்கிறாரு, உனக்காக அடிக்கப்பட்டிருக்காரு, விலை கிரயமாய் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. தயவு செய்து அவர் ரத்தத்திற்கு வேல்யூ ஒன்று இருக்குங்க. வேல்யூ இல்லாம உன்னை அவர் ரத்தத்திற்கு விலை இருக்கு. அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு. ஆனா நீ நிறைய பேர் என்னமா பண்றோம், எழுந்திருக்கிறீங்க, ஆனா தூசியோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இங்க கத்த கிளியரா சொல்றாரு, என் ஜனங்கள் எப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? தூசியோட, அதே பாவத்தோட,
அதே கட்டுகளோட அதே கன்னி வேலை சிக்கினவர்களாய் வந்திருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற என் அன்பு ஜனங்களை இன்னைக்கு நான் வார்த்தையை கொண்டு அவர்களை என்ன செய்ய போறேன்? மீட்டெடுக்க போறேன். தேவையில்லாத காரியங்களை கட் பண்ண போறேன். அல்லேலூயா. சில பேர் வாழைத்தனம் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த வாழெல்லாம் ஒட்ட நறுக்க போறேன். அல்லேலூயா. சில பேர் நகம் பேய் மாதிரி வளர்ப்பாங்க, அதெல்லாம் கட் பண்ண போறேன். ஆமென். சில பேர் மீசிய முறுக்குன்னு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அதை முறுக்குன்னு நறுக்குன்னு சொல்ல போறாரு. சில பேர் ஃபங்கெல்லாம் வச்சு நல்லா இப்படி ஆட்டுவாங்க, எல்லாம் மொட்டை அடிச்சிடுவாரு. அண்ணாலமா அடிச்சுக்கிறாங்க பாரு மொட்டை, அது அவங்க அடிச்ச மொட்டை. ஆனா ஆண்டு அடிச்சார்னா நிறைய பேர் கரும்புலி செம்புலியோட வந்து உட்காந்துக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார்னா அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அவரோட மீட்டி எடுத்துட்டாரு, உன்னை தூக்கிட்டாரு. ஆனா திரும்பியும் இந்த ஆலயத்தை விட்டு போகும்பொழுது உனக்கு தேவையில்லாவற்றையும் தூசி, பாவம், கட்டு, அடிமைத்தனம் எல்லாவற்றையும் கர்த்தர் கட் பண்ணி உன்னை தூரமாக்கிட்டாரு. போகும்போது தயவுசா அந்த பாவத்தை சொக்காக்குள்ள போட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று பார்க்கிறோம். சேவகர்கள் அவரை குத்துறல, நீங்க உங்க சொந்த கையினாலே தேவனை சிலுவையில் திருப்பி குத்துறீங்க. ஒருத்தன் முத்தத்தினால காட்டி கொடுத்தான், நீங்க பின்மாற்றத்தினால ஆண்டவரை சிலுவையில அறையாதீங்க. எத்தனை நாள் வரைக்கும் நீங்க குந்தி 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 நடப்பீங்க? எத்தனை நாள் வரைக்கும் இன்னும் பின்மாற்றத்தில் இருப்பீங்க? அல்லேலூயா. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஃபுல்லா அப்படியே டஸ்டா இருக்குது. அப்படியே இன்டர்வியூக்கு போகும்போது டஸ்டா அழுக்கா அப்படியே போய் உட்காருவீங்களா? எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு தொடச்சிட்டு தலைவாயிட்டு அப்படியே போய் உட்காருவீங்களா? சொல்லுங்க. நல்லா க்ளீனாக போவீங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு வேற, நீங்கள் போறீங்க, எப்படி போவீங்க? அழுக்கு முட்டை முன்சாமி மாதிரி போவீங்களா? நல்லா பட்டு சாரியை கட்டிக்கிட்டு, நல்லா தலை வாரிக்கிட்டு, நல்லா சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு, சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அழகாக போகிறோம். கல்யாணத்துக்கு நீ போகலனா கூட பிரச்சனை கிடையாது. நீ இன்டர்வியூவில் போனால் கூட போகலனா கூட பிரச்சனை கிடையாது. உனக்கு வேறு வேலை கூட போய்க்கலாம். இல்லை கல்யாணத்துக்கு போனால் கூட நீ அப்போ கூட மாப்பிள்ளைக்கு போய் ஜிபேல அனுப்பிச்சிடலாம். ஆனால் நீங்களாம் பரலோகம் போய் சேரணும். ஆமே. பரலோகத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் வேதத்தில், அந்த சில காரியங்கள்லாம் படிக்கும் பொழுது எல்லாருமே இன்னைக்கு உங்களை சிலுவையில் அறைய போறீங்க. சிலுவைக்கு முன்னாடி இயேசுவும் சிலுவைக்கு பின்னால நீங்களும் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்க பெருமை, உங்க புகழ், உங்க அறிவு, உங்க ஞானம், தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களையும் தயவு செய்து அறைஞ்சுதுங்க. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே. அப்ப இங்க சொல்றாரு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு. நீ உன்னை எழுப்பி உன்னை தூக்கிட்டாரு,
உன்னை தூக்கி நிறுத்திட்டாரு. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ வீழ்ச்சிரு, ஸ்டெடியா இரு, நிலையா இரு. ஸ்டெடியா இரு, வீழ்ச்சிரு. ஒரு பில்டிங்க்குனா அந்த பில்லர் வந்து அங்கங்க மாத்தி மாத்தி வைக்க முடியுமா? ஒன்ஸ் இந்த பில்லர் ஃபிக்ஸ் பண்ணா ஃபிக்ஸ் பண்ணது தான். இங்க தூக்கி அங்க தூக்கி வச்சா பில்டிங்கே வீக்கா போய் விழுந்துடும். ஸ்டெடியா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு என்ன மைண்ட் இருக்கணும்? ஸ்டெடி மைண்ட் இருக்கணும். ஸ்டெடி மைண்ட் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? என்னவா பேரு? உனக்கு ஸ்டெடி மைண்டே இல்லை, அப்போ என்ன சொல்லுவாங்க? பைத்தியம். நிறைய பைத்தியம் சபையில் உட்காந்துட்டு இருக்குது. ஸ்டெடி மைண்டே கிடையாது. ஒரு விஷயம் சொன்னா அதை அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கர்த்தர் உன்னை வெளியே உன்னை மீட்டு எடுக்கிறான்னா கரெக்டா அந்த ஸ்தானத்தை நிற்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வந்து பாஸ்டர், ஒரு போதகர் சபையில எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கானா அந்த ஸ்தானத்தை விட்டு நான் விலகி போகக்கூடாது. அந்த ஸ்தானத்தை நிற்கணும். அல்லேலூயா. தாயார் அப்படின்னா நீ தாயா இருக்கணும், நீ பேயா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதே போல பிள்ளைகளை செல்லமா வளர்க்கிறது. அவன் ஏன் கெட்டு போக மாட்டான்? சொல்லுங்க. பிள்ளைகளை செல்லம் கொடுத்து நிறைய பேர் கெட்டு போறதுக்கு யார் காரணம்? பெற்றோர்கள் தான் காரணம். பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும், நன்றாக வளர்க்கணும், தண்டிக்கிற விஷயத்தில் தண்டிக்கணும். தேவ பயம் என்ன, தேவ ராஜ்யம் என்ன, தேவ நீதி என்ன என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். ஃபர்ஸ்ட் காட். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீங்க வரும்பொழுது கணவன் மனைவியா வரணும். திருமணம் ஆயிட்டு மனைவி விட்டுட்டு வருது, பிள்ளைகளை விட்டு வருது, அதெல்லாம் ஒழுங்கு கிடையாது, எக்ஸ்கியூஸும் கிடையாது. நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டீங்க, உங்க அப்பா ரட்சிக்கப்படல, உங்க அப்பா விட்டு வரக்கூடாது, உங்க அப்பாவை கூட்டின்னு வரணும். கல்யாணத்துக்கு மட்டும் கூட்டின்னு வர்றது ஏன்? அப்பதான் பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அப்புறம் ரொம்ப பிஸி பாஸ்டர், வேலை பாஸ்டர். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஸ்டடி மைண்ட் கிடையாது. இன்னைக்கு நீங்க கம்பல் பண்ணி உங்க பிள்ளைகளை சர்ச்சை கூட்டு வரல அப்படின்னா நாளைக்கு கர்த்தர் உங்களை கேள்வி கேட்பாரு. உங்களை நம்பி வேலையில ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இப்போ ஸ்வேதா அப்பா வந்திருக்காரு, அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டை நீ தான் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஹேண்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஒர்க் ஃப்ரம் கூட பண்ணிட்ட, பட் அதை பண்ணி முடிக்கணும். இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன், இவர் அத்தாரிட்டி பர்சன். அப்போ கணவன் மனைவி ஆண்டவர் பிளஸ் பண்றாரு, அவங்களுக்கு புத்திர சுகத்தை கொடுக்குறாரு. கணவன் மனைவியா இருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? பிள்ளைகளை கொடுக்குறாரு ஆண்டவர், ப்ரொமோஷன் போனஸ் கொடுக்குறாரு. அந்த பிள்ளைகளுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிள்ளைங்க வழி விலகி போனா ஆண்டவர் உங்களை தான் கேள்வி கேட்பார். கஷ்டப்பட்டு 2 லட்சம் ரூபாய் காலேஜில் கட்டி படிக்க வைக்கிறீங்க, காலேஜ் போல நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. காலேஜுக்கு போல சும்மா இருப்பீங்களா? அடிக்க மாட்டீங்க. ஏன்னா 5 லட்சம் ரூபாய் நான் கட்டி படிக்க வைக்கிறேன்டா உன்னை, காலேஜுக்கு போக கட்டையை சுற்றி நிற்கிறியா? பெல்ட் எடுத்து வாங்க மாட்டீங்க. அதெல்லாம் காட்டிலும் வேல்யூவான இடம் இந்த சபை. நீ படிச்சா கூட இந்த பூமிக்குரிய ராஜ்யம் தான், அது நிலையான ராஜ்யம் கிடையாது. ஆனா பரலோக ராஜ்யம் போவதற்கு இங்கதான் வகுப்பு, பாடசாலை. சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்களுக்கு டீச்சிங் பண்ணும்போது சொன்னாங்க, உன் சபையில 10 பேர் இருக்கிறாங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க மறிச்சு போயிட்டீங்கன்னா பரலோகம் போவீங்களா? எத்தனை பேர் பரலோகம் போவீங்க? கை தூக்குங்க. இன்னைக்கு நான் செத்து போனா பரலோகம் நான் போயிட்டே இருப்பேன்.
அல்லேலூயா. ஏன் கேள்விக்குறியா இருக்கா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்க கூட்டத்தில் கால்வாசி தான் கை தூக்கி இருக்கிறீங்க. அப்ப மீதி யாரும் பரலோகம் போலனா ஆண்டவர் என்னை செவுளு மேலே அடிப்பாரு. அவங்களுக்கு என்ன நீ போதிச்சு, என்ன பிரசங்கம் பண்ணி கிழிச்ச, இத்தனை வருஷம் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது, என்ன அவங்களுக்கு போதிச்ச? அவங்க பரலோகத்துக்கு எலிஜிபிளே ஆகல, எதுக்கு தெரிந்து கொண்டேன்? சும்மா வந்து ஆசீர்வதிப்பாரு, பெருக பண்ணுவாரு, வர்த்திக்க பண்ணுவாரு. இதுக்காக உன்னை பாஸ்டர் ஆக்குன, இதுக்காக உன்னை மெய்ப்பன் ஆக்குன. அல்லேலூயா. கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஒரு மெய்ப்பன் என்ன செய்யணும்? புல்லுள்ள இடங்களை மேய்க்கணும், சத்தியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு அநேக நபர்கள் வந்து அநேக பிரசங்கங்கள்லாம் ஆசீர்வாதமா, செழிப்பா, கிருபையா இருக்கு. இங்க 10 பேர் வரீங்களா, அந்த 10 பேர் இன்னைக்கு மறிச்சாலும் பரலோகம் போயிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வருகை வருது, கர்த்தருடைய வருகை வந்துருச்சு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாம மறுரூபமாக்கப்படணும். எத்தனை பேர் மறுரூபமாக்கப்படுவீங்க? இந்த சபையில் எத்தனை பேர் கைவிடப்பட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? கிருபையின் காலம் அத்தோட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தான் கிருபை, உனக்கு மன்னிப்பு எல்லாமே. ஆனா கர்த்தருடைய வருகை வந்து ஆண்டு தன்னுடைய ஜனங்களை எடுத்துட்டு போயிட்டார்னா, தம்பி ராஜா கிருபை போச்சு. அது இன்னைக்கு உனக்கு கிடைச்ச கிருபைய நீ போக்கெடுத்து கொள்ளாத. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரேஸ், ஈவ, நன்மைய, பரிச நீ இழந்து விடாத. என் அன்பு பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு பலவீனம் இருக்கு, அந்த பலவீனத்தை குறித்து நீ கவலைப்படாத. பலனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாத. அவர் உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், அவர் உனக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார், அவர் உன்னை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். அநேக ஜனங்கள் உன்னை குற்றப்படுத்துவார்கள், அநேக ஜனங்கள் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள், அநேக ஜனங்கள் உன்னை ஏளனமாய் நினைப்பார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உன்னை தன்னுடைய மகனாக, மகளாக உன்னை பார்க்கிறார். இன்னைக்கு பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட இன்னைக்கு பெற்றோர்கள் அனாதையாக விட்டு விடுறாங்க. அது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விடுறாங்க. தவறான பழக்கத்தினால் பிறந்த பிள்ளைகளை வீசி அடிக்கிறார்கள். அல்லேலூயா. ஏசப்பா என்னை பார்த்து கேட்டாரு, தரிசனம் உள்ள தலைவனே, முதல்ல ஆண்டவர் என்னகிட்ட பேச, தரிசனம் உனக்கு இருக்கா? நீ ஒரு தலைவன் என்பதை மறந்து போகாத. உனக்கு தரிசனம் இருக்கு, நீ சபைக்கு தலைவனாக இருக்கிற, நீ எழுந்து பிரசங்கம் பண்ற. ஆண்டவர் சொல்றாரு, தரிசனம் பெற்ற தலைவனே, தரிசனம் பெற்ற மனோஜ்குமாரே, எழும்பு. அல்லேலூயா. இங்க வந்திருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்க ஒவ்வொரு பேரை வச்சு சொல்றாரு. ஆமென். தரிசனம் பெற்ற கார்த்திகாவே எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. தரிசனம் பெற்ற கலாவே எழுந்திரு. அல்லேலூயா. தரிசனம் பெற்ற உமாக்குட்டியே எழுந்திரு. ஏன் அப்படின்னா, உங்க ஒவ்வொருவர் மேல கர்த்தர் ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல வைத்திருக்க தரிசனம் பெருசு, என் மேல வைத்திருக்க திட்டம் பெருசு, என் மேல வைத்திருக்க நோக்கம் பெருசு என்பதை மறந்து விடாதீங்க. அல்லேலூயா.
ஆமென். தரிசனம் பெற்ற ஏஞ்சல், உனக்கு கொடுக்கப்பட்ட உன் தரிசனத்தை நீ மறந்து விடாத, இழந்து விடாத. அல்லேலூயா. ஆமென். தரிசனம் பெற்ற சாமுவேலே, கர்த்தர் சபையை பார்த்துல, சபையில சாமுவேல் தூங்கிட்டு இருந்தாரு. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டாரு. அவர் ஏலிதான் கூப்பிடுறாரு நினைச்சிட்டு, பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், ஐயா ஐயா சொல்லுங்க, இப்போ நான் உன்னை கூப்பிடல பாஸ்டர், படுத்துக்கோ. சாமுவேலே சாமுவேலே கூப்பிட்டார். திருப்பியும் வந்து மூன்றாவது விஷயம் வந்து அப்போதான் பாஸ்டருக்கு அறிவிச்சா, ஐயோ நான் கூப்பிடல, நீ இருக்கிற கர்த்தருடைய ஆலயமாச்சே, கர்த்தர் கூப்பிடுறாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று போய் சொல்லுப்பா. அப்ப மெல்லிய சத்தம், சாமுவேலே சாமுவேலே. அல்லேலூயா. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அவன் எழுந்து முழங்கால் படியிட்டு ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தால் பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ திட்ட நோக்க வைத்திருக்கிறார். தம்பி பிரகாஷ், உன் மேல வைத்திருக்க திட்டம் பெருசு. அல்லேலூயா. எத்தனை நாள் எது வரைக்கும் நீ குந்தி 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 நடப்பாய், நடந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டு சொல்லாரு, தரிசனம் பெற்ற தலைவனாய் இருக்கக்கூடிய, மெய்ப்பனாய் இருக்கக்கூடிய மனோஜ்குமாரே, எழுந்து ஒவ்வொரு மேலும் வைக்கப்பட்ட தரிசனத்தை சொல்லி அவங்க தூசியை உதறி விட்டு அவங்களை எழுப்பு அப்படின்றார். அல்லேலூயா. ஆமென். எழும்பு, அவங்களை எழுப்பு. ஆமென். நான் எழுந்துட்டேன், ஆண்டவருக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு. ஒவ்வொருத்தரையும் அல்லேலூயா தூசியோட, பாவ கட்டுகளோட, சாபங்களோட, உலக மாமிசம் பிசாசோட உங்க வாழ்க்கை சிக்கி பின்னி பிணைந்திருக்கு. இவை எல்லாவற்றையும் விட்டுட்டு எழுந்துரு. அல்லேலூயா. எழுந்து வா, போதகர் வந்து விட்டார், இன்னமும் தாமதம் ஏன்? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Hallelujah. Shabba-ba-ba-ba-ba-ba. Amen. Ragabalada. Hallelujah. Thank you, Father. Thank you, Father. Amen. Thank you, Jesus. போதகர் வந்து விட்டார், அழைக்கின்றாம். போதகர் வந்து விட்டாம், உன்னை தான் அழைக்கின்றாம். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், உன்னை தான் அழைக்கின்றார். போதகர் வந்து விட்டார், உன்னை தான் அழைக்கின்றார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. பாவ சேற்றில் மூழ்கி பயந்து சாகிறாயோ, பாவ சேற்றில் மூழ்கி பயந்து சாகிறாயோ. தேவமைந்தன் தேடுகிறார், தேவமைந்தன் தேடுகிறார், தேற்றிட அழைக்கின்றார். மகளே, தேற்றிட அழைக்கின்றார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து
ஆமென். நம் மத்தியிலே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை மீட்டெடுக்கவே அவர் இங்கே வந்திருக்கிறார். பாவத்தில் சாபத்தில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. கர்த்தர் தான் சொல்றாரு, உன்னை கழுவி தேவன் மீட்டெடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் சொல்லாரு, எழும்பு எழும்பு என்று சொல்லும்போது சில பேர் குற்றமுள்ள மனசாட்சியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் குற்றமுள்ள மனசாட்சினாலே, தான் செஞ்ச பாவத்தினால சில பேர் தூரமா போயிட்டாங்க, சில பேர் ஓடி போயிட்டாங்க, சில பேர் விழுந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பேற்பட்ட பிள்ளைகளை நீ என்ன செய்யணும்? எழுப்பு, கூப்பிடு. அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். ஆமென். எதற்காக? உன்னை எழுந்திருக்க சொல்றாரு. அல்லேலூயா. குற்ற மனசாட்சியோட போய் அப்படியே உட்கார்ந்துறதப்பா. உன் குற்றங்கள் குறைகளை எல்லாவற்றையும் ஆண்டுகிட்ட அறிக்கை செய். தாழ்த்தி ஜெபம் பண்ணு. பொல்லாத காரியங்களை விட்டுட்டு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. 2 நாளாகமம் 7:14 வசனங்கள் பிரகாரமாக நீ ஆண்டவருக்கு சமூகத்தை உட்கார்ந்து ஒப்புக்கொடு, ஜெபம் பண்ணு. உன் தேசத்துக்கு தேவன் சேமத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒரு சில பேரை அடையாளப்படுத்துறாரு. யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1 15 வசனங்கள் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அதுல மோசேயை தேவன் அழைக்கிறார். மோசே கொல்லப்பட வேண்டிய ஒரு ஆள். குழந்தையா பிறக்கும் பொழுதே மோசே கொல்லப்பட்டிருக்க வேண்டிய ஒரு ஆள். ஆனா நல்லா பார்த்துக்கிடுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக்கம் அதிகமா போயிட்டே இருந்துச்சு. அப்ப தந்திரம் பண்றாங்க. பெண் பிள்ளைகளா இருந்தா உயிரோட வச்சுக்கிடுங்க, ஆண் பிள்ளைகளா இருந்தா சாகடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவனுக்கு பயந்த நர்ஸ் செவிலியர்கள் என்ன பண்ணாங்க? மோசே அழகா புசு புசுன்னு அரிசி குழந்தையா இருக்கும்போது நல்லா புசு புசுன்னு அழகா இருந்தான். அப்படியே நல்லா அப்படியே கண்ணங்கள்லாம் பண்ணு மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்க அழகா இருந்துச்சு. ஐயோ, அந்த குழந்தை எப்படி போய் சாவடிக்கிறது சொல்லிட்டு ஒரு அழகா கூடையில தண்ணி போகாத ஒரு பெட்டியில நல்லா துணியெல்லாம் வச்சுட்டு அந்த பெட்டியில அந்த குழந்தை கலத்திட்டு ஆற்றுல விட்டாங்க. அப்ப ஆற்றுல விடப்பட்ட நேரத்தில் அரண்மனையில் இருந்த வந்த அம்மா ராஜாவுடைய மக அந்த பெட்டியை எடுத்து பார்த்து, ஐயோ இந்த குழந்தை என்னமா அழகு, எம்புட்டு அழகு, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தைய எடுத்து போயிட்டு வளர்க்குறாங்க அரண்மனையில். 40 ஆண்டுகள் குழந்தையா இருக்கும்போதே அழிக்கப்பட வேண்டிய மோசையை 40 ஆண்டுகள் அரண்மனையில் வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு கதறாங்க. என்னை மீட்டெடுக்க யாரும் இல்லையா ஆண்டவரே என்று சொல்லி வேதனைப்படுறாங்க. அப்ப அதுல எகிப்தியுடைய போர் வீரர் தன்னுடைய ஜனங்களை போய் அழிக்கிறது நிமித்தமாக அப்ப மோசே பார்க்க, ஐயோ அப்பாவி பிள்ளைகளை போட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரே அடி காலி. எவ்வளவு பலசாலியா இருந்திருப்பான் பாருங்க. ஐயோ நான் அரண்மனையில் இருக்கிறேன். அப்ப ஒரு அடிமையை அடிச்சு கொண்டுட்டான் இல்லையா? அவர் அடிமையை துன்புறுத்து நிமித்தமாக அந்த எகிப்து போர் வீரனை அடிச்சு மோசே கொண்டுட்டான், போட்டு புதைச்சிட்டான். பார்த்துட்டான், ஐயோ நம்ம சேனையில இருக்கிற ஒரு போர் வீரனை மோசே அடிச்சு கொண்டுட்டான்னு சொன்ன உடனேயும் இவனை கொண்டுடுவாங்க சொல்லிட்டு இப்போ வனாந்தரத்துக்கு போறான். அங்க போயிட்டு இப்போ அவன் மனசாட்சி, நான் ஒரு கொலைக்காரன், நான் ஒரு பாவி அப்படின்னு போயிட்டு அரண்மனையில் இருந்தவன் இப்ப ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, தன்னுடைய ஜனங்களுக்காக
அவன் இந்த காரியத்தை செஞ்சான். இப்போ மோசே மேல வைத்த திட்டம் பெருசு. ஆமென். பிசாசன் என்ன பண்ணிட்டான்? மோசேவை ஒரு கொலை வெறிய உண்டு பண்ணி கொன்னுட்டான். இப்போ அவன் கொலைகாரன் ஆயிட்டான். தேவ திட்டம் என்ன? மோசே யாரா வைக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தரிசன தலைவனாக வைக்கணும். அதான் தேவ திட்டம். இந்த தேவ திட்டம் யாருக்கு தெரியும்? பிசாசு தெரியும். இப்போ தரிசனம் பெற்ற தலைவனாக கர்த்தர் மோசையை மாற்றுவதற்காக அவனை பிழைக்க முடியாத கர்த்தர் கிருபை செஞ்சு அரண்மனையில் வளர்த்தாரு. அல்லேலூயா. இப்போ பிசாசு தரிசனம் பெற்ற தலைவனை கொலைக்காரனாக மாற்றிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நீ என்ன நிலைமையில இருக்கிற? உன் தரிசனம் என்ன? நீ ஒரு தேசத்தின் தன் ஜனத்திற்கு தலைவனாக தலைவியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இப்ப உன் நிலைமை என்ன? நீ ஒரு கொலைக்காரி, நீ ஒரு கொலைக்கார, நீ ஒரு பாவி, நீ ஒரு வேசி, நீ ஒரு திருட, நீ ஒரு பொறுக்கி, நீ ஒரு, நான் என்ன சொல்றது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயில் புறப்படக்கூடாது ஆண்டு சொல்லி என்னை ஸ்டாப் பண்ணிட்டார். அல்லேலூயா. நீங்க என்ன என்ன என்னவா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தேவ திட்டம் என்ன? தரிசனம் பெற்ற தலைவனாக மாற்ற வேண்டியது தேவ திட்டம். நீ தரிசனம் பெற்ற தலைவன். இப்போ கொலைக்கார பட்டம் ஆண்டு சொல்றாரு. பாலைவனத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு பச்சை செடி அது அப்படியே திகு திகுன்னு எரியுது. அதை பார்க்குறான். என்னடா இது, ஒரே பச்சை செடி எரியுது. 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவன் கிட்ட வரும்பொழுது, மோசே நீ இருக்கிற பூமி பரிசுத்த இடம், உன் பாதரட்சைகளை கழட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வனாந்தரம், அந்த பாலைவனம் தான். அதுல முச்செடி பற்றி எரிகிறது. ஆனால் அந்த பச்சை செடியானது வெந்து போகல. என்ன ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆச்சரியத்தை பார்க்க தான் வரான். ஆனா அங்கிருந்து தேவன் பேசுகிறார். அந்த வெளிச்சத்தை பார்த்து பாதத்தை கழட்டி போட்டு முக்காடு போட்டு வணங்குறாரு. அல்லேலூயா. மோசே கிட்ட சொல்றாரு, மோசே உன் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வர நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென். நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இன்னும் உன் தூசியை விட்டு எழுந்திருக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத. அதை கழட்டிட்டு தேவ சமூகத்துல வா. ஆமென். அவன் மோசே 1000 சாக்கு போக்கு. நான் பாப்பா நான் ஒரு வந்த நாவு தொத்தி பேசுவேன். உன் நாவோட நான் பேசுறேன். அல்லேலூயா. ஆமென். நாவோட நான் பேசுறேன். நீ போ. நீ என்ன சொல்றாயோ அது நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன சொல்றியோ அது நடக்கும். ஆமென். உன் கையில கோல் இருக்கு. அந்த கோல்ல நீ கற்பரையை பார்த்து பேசுனா அதுல தண்ணி வரும். கல்ல இருந்து தண்ணி வருதாங்க. நீங்க நிறைய கல்லு மாதிரி உட்காந்துக்கிறீங்க. எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் உன் வாயில சொல்லே வர மாட்டேங்குது. ஆனா மோசே சொல்றாரு, நீ போய் அந்த கல்லை போய் சொல்லு, அந்த கல்ல இருந்து தண்ணி வரும். நிறைய பேர் இங்க கல்லு மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்டு கண்ணீர் வரணும். உன் மேல வைக்கப்பட்ட தரிசனம் பெருசு. ஆனா நீ தேவனுடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பணும், கண்ணீரோட ஒப்பு கொடுக்கணும். ஆனா உங்களுக்காக நாங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறோம். உங்களுக்காக தேவ சமூகத்தில் நாங்க கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, என் பிள்ளைகளை மீட்டெடுங்கப்பா. என் பிள்ளைங்க சுகபோக வாழ்க்கை, உலக மாம்ச பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களே, அவங்களை மீட்டெடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்திலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஆண்டவர் பேசினார். திருப்பியும்
எந்த இடத்துல இருந்து ஓடி வந்தானோ அதே இடத்துக்கு இப்போ தேவனிடத்துல அதிகாரம் பெற்றவனாய், தேவனிடத்துல வல்லமை பெற்றவனாய், தேவனிடத்துல வரங்களை பெற்றவனாய், தேவனிடத்துல அபிஷேகம் பெற்றவனாய், தேவனிடத்துல தேவனுடைய வார்த்தையை பெற்றவனாய் இன்றைக்கு கொலைக்காரனாய் அல்ல, அல்லேலூயா, ஒரு ஊழியக்காரனாக, ஆமென், அதிகாரம் பெற்றவனாக அவன் அல்லேலூயா எந்த இடத்துல புறப்பட்டு போனானோ அதே இடத்துல அனுப்பி தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வழிநடத்தும்படியாக, கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக, அல்லேலூயா, எழும்பு எழும்பு சீயோனே, நீ யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீ சீயோன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உன் மேல வைத்திருக்க திட்ட நோக்க பெருசு. நீ சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, சாதாரண ஒரு மனுஷி அல்ல. நீ சீயோன், சீயோன் குமாரத்தி, சீயோன் குமாரன் என்று தேவன் சொல்லுகிறார். மறந்து விடாத. அல்லேலூயா. அதே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, வார்த்தையை பெற்றுக்கொண்டு, அல்லேலூயா, அவன் போற ராஜாக்கு முன்பாக, எந்த ராஜாக்கு முன்பாக பயந்து ஓடினானோ அதே ராஜாக்கு முன்பாக அவன் நிமிர்ந்து நிற்கிறான். தலை குனிந்து போன ஓடி போன அவனை தலை நிமிர செய்கிற கர்த்தர். இன்னைக்கு நீ தலை குனிந்து இருக்கிறாயா? தலை குனிந்து போய் வாழ்ந்தது போதும். இனி தலை நிமிர்ந்து நில், தலை நிமிர்ந்து நட. உன்மேல் வைத்திருக்க திட்டம் பெருசு, உன்மேல் வைத்திருக்க அபிஷேகம் பெருசு. நீ அல்லேலூயா, ஆமென், தேவ ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவ ராஜ்யம் உன் மூலமா கட்டப்பட போகிறது. நீ ஜெபிக்கும் பொழுது அநேக கட்டப்பட்ட மக்கள் விடுதலை ஆவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே நீ எதற்காக ஜெபிக்கிறாயோ, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை உன் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தரிசனம் உன் மேல இறங்குகிறது. நீ தரிசனம் பெற்ற மகனே, மகனே, எழுந்திரு, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். ஷபபபபபபப ஓ ரகபலதரடா ரிகபலதரடபலபலபல ஓ ரகபபபபபபப ஓ ரகபலதகபரதரடலோ ரிகபலதகபல. ஹalleluya, ஹalleluya. ஓ ஷபபபபபப ஓ ரகததகப. ஹalleluya, ஹalleluya. ரபலதகபல. ஆமென். ஓ ரகபலதரடலனா. ஹalleluya. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அல்லேலூயா. ஆமென். அந்த பாடல் தெரியுமா? அல்லேலூயா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் உங்க மேல, அல்லேலூயா, கத்து ஊற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் என் தலை மேல, ஆவியானவர் எனக்குள்ள, முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைத்த நோக்கம் பெருசு. நீ மறந்து விடாத. நீ சீயோன் என்பதை மறந்து விடாது. அல்லேலூயா. எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் புஸ்தகத்துல நீங்க பார்க்கலாம், மோசே அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆமென் ராஜா அனுப்பவே இல்லை. வாதைகளா விடுறாரு. மோசே சொன்ன ஒரு வார்த்தையும் கீழே விழுங்க. மோசே என்னென்ன வார்த்தை சொன்னாரோ அப்படியே நடந்து. ராஜா கலக்கமுற்றா, ராஜா நடுங்கி போனா. ராஜா அவ்வளவுதான். அவங்க ராஜா வாழ்க்கையில ஐயோ என்ன நடக்குது, இவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய திட்ட நோக்கம் இருக்கிறது, ஜனங்களை அனுப்பிவிடும் தீர்மானித்தான். ஜனங்களை அனுப்பிவிட்டான். ஆனா திரும்ப கூட்டு கொண்டா. ஆண்டவர் பார்த்தாரு. அல்லேலூயா. இவனுக்கு இந்த வாதம் பந்தாது. இவனுக்கு ராஜாவுக்கு பயப்படத்தக்க அவருடைய முதல் தலைச்சங்க எல்லாவற்றையும் அடித்தாரு. ராஜாவுடைய பிள்ளை, முதல் பிள்ளை இறந்து போச்சு. ஆடு மாடு எல்லாம் அழிஞ்சு போச்சு.
உண்டாயிற்று. ராஜாவுக்கு நடுக்கம் உண்டாயிற்று. ராஜாவுக்கு பயம் உண்டாயிற்று. என் தேவ ஜனமே, என் தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னை கொண்டு தேவன் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சத்துரு அவன் நடுங்கி போவான். உன் சத்துரு ஓடி போவான். உன் சத்துரு உன்னை விட்டு நீங்கி போவான். அல்லேலூயா. ரகபலதா. அல்லேலூயா. ஓ ரகபலத கபலத ரடலனா. ஓ ரகபலகரத கபல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஷபபபபபபப. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற, தரிசனம் பெற்ற தலைவனே, தலைவியே, எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை பேசும்போது பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. இங்க வந்திருக்க என் தேவ ஜனங்களே, உங்களை எல்லாரும் மேலேயும் ஒரு சுவிசேஷகத்துடைய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும் கர்த்தருக்காக சுவிசேஷ ஊழியம் செய்யணும். எழுந்திரு, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ ஜெபிச்சா நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. போதகராகிய என் மேல, அல்லேலூயா, நான் ஜெபிச்சா மாத்திரம் நடக்க போறதில்ல. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கரத்தை கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடிய கரங்களாக கர்த்தர் மாற்ற போகிறாரு. அல்லேலூயா. அதற்கு சபையே ஆயத்தமாயிரு. ஷபலகபலதரா. சபையே எழுந்திரு. அல்லேலூயா. சபையே அறிந்து கொள். அல்லேலூயா. ரகபலதரா. அல்லேலூயா. சபையே தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள். ரகபலதகபல. ஓ ரிகபல கத்தரடகபல தோரோ. அல்லேலூயா. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் நகற்றிவிட்டேன் கசப்புகளே. இருக்க இடத்துல நம்ம எழுந்திருப்போமா? பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப போகிறாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான், எழுந்திரு, எழுந்திரு. அல்லேலூயா. நீ சீயோன் என்பதை அறிந்து கொள், வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நீ குந்தி குந்தி நடக்காத, சபைக்கு கால தாமதமா வராத. உன் மேல வைத்திருக்க அபிஷேகம் பெருசு. நீ ஃபர்ஸ்ட் ஆளா போய் நில்லு. தேவ சமூகத்துல ராஜா வரதுக்கு முன்னாடி போய் நீ நில்லு. அல்லேலூயா. ஓ ரகபலதகபா. அல்லேலூயா. ஷபபபபபா. அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே, அல்லேலூயா, ஆமென், சொல்லால விரட்டி விட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பலத்த அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஆமென். வல்லமையை கொடுக்க போகிறாரு. ஆமென். வரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏஞ்சல் கெட் அப். ஆமென். எல்லாரும் போங்க. எல்லாரும் கர்த்தருடைய அபிஷேகத்தை எல்லாம் இங்கே ரிசீவ் பண்ணிக்கங்க. ஆமென். மியூசிக் வாசிக்க வேணாம். எல்லாருமே தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அபிஷேகத்தை, ஆண்டவரே என் மேலே வைத்திருக்க அபிஷேகம் பெருசு, திட்டு நோக்கம் பெருசு. அல்லேலூயா. ஏனோ தானோ உங்கள் செல்ஃபோனில் ஓரமாக வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் நிரப்ப போகிறாரு. கர்த்தர் நிரப்பி அனுப்ப போகிறாரு. ஒரு விடுதலை ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மோசேயோடு பேசின தேவன் இன்றைக்கு முகமுகமாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் பேச போகிறாரு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அந்த குழந்தைய ஓரமாக கழுத்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் சோத்துவரமாக ஓரமாக கழுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, மோசேயோடு
பேசின தேவன் இன்றைக்கு முகமுகமாக கர்த்தர் உன்னோடு கூட பேச போகிறாரு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. இப்போது கர்த்தர் அல்லேலூயா கர்த்தர் நிரப்ப போகிறாரு. ரீகா பாலா கானாதாரா ஓ ராகா பாலா. ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே ரத்தத்தாலே கழுவுங்க, என்னை யூசோப்பினால கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. ஓ தேவ திட்டம் உன் மேல வைத்திருக்க திட்டம் பெருசு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இந்த ஆலயத்தை அல்லேலூயா வருகிற நாட்களில் தேவ ஜனங்களால நிரப்ப போகிறேன், புற ஜாதிகளால நிரப்ப போகிறேன். இந்த ஆலயம் நிரம்பி வழிய போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அநேக கட்டப்பட்ட மக்களை கட்ட அவிழ்க்க போறேன். அல்லேலூயா. ஷபா பாபா ஓ ராகா தாகா பாலா. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ஒரு சுவிசேஷ பாரம் உனக்குள்ள கர்த்தர் ஊற்ற போகிறாரு. அவர் அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தர் இப்போது உன் மேல ஊற்ற போகிறாரு இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே உங்க அபிஷேக வல்லமை எனக்குள்ள பாய வேண்டும், உங்க அக்கினி அபிஷேகம் எனக்குள்ள ஊற்றப்பட வேண்டும். நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக அல்ல. அல்லேலூயா. நீயோ தேவனுடைய மனுஷன், நீயோ தேவனுடைய சுவிசேஷகி என்பதை மறந்து விடாதே. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இப்போது வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல ஊற்றப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினால. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இப்போது கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளாக உனக்குள்ளாக. ஆண்டவரே, ஒரு விசை கூட என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க, இனி பாவம் செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ அபிஷேகத்தின் வல்லமை இப்போது ஊற்றப்படுவதாக. எங்கள் சுரசின் மேலே உங்க வல்லமை இப்போது பாயட்டும், இப்போது பாயட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் நகற்றிவிட்டேன் கசப்புக்கல்ல. அன்பினாவி எனக்குள்ளே நான் உதறிவிட்டேன் தூசியை. அன்பினாவி எனக்குள்ளே நான் உதறிவிட்டேன் தூசியை. எல்லாம் சொல்லுங்க, நான் உதறிவிட்டேன் தூசியை. இப்போது உன் தூசி, உன் பாவத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிறாரு. நீ என்ன பாவம் செஞ்சாலும் சகல பாவங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு புது சிருஷ்டியாக கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார் இயேசுவின் நாமத்தினால. அன்றைக்கு தேவன் முகமுகமாய் பேசின தேவன் இன்றைக்கு அல்லேலூயா கர்த்தரோடு பேசுகிறார் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா அல்லேலூயா. ராகா பாலா தாகா. தேவ வல்லமை இப்பொழுது. பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கர்த்தரின் முத்திரை என்மே நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். கர்த்தரின் முத்திரை என்மே நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவே நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவே. அச்சாரமாய் ஆவியானவே நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவே. வல்லமையின் ஆவியானவே என்னில்
வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் எனில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் ஆமென் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் அல்லேலூயா புறஜாதியின் மத்தியிலே உன்னை அனுப்ப போகிறாரே. அல்லேலூயா, நீ அவளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பாயாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்போது பாவ கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிய போகிறாரே. பிசாசின் கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிய போகிறாரே. அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவ வல்லமை உன் நிமித்தமாக சகல பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார். அல்லேலூயா. ஓ ரகபா பாபா, ஓ ரகபா. தேவ வல்லமை 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 இப்போது கர்த்தர் நிரப்புகிறார். உன் பாத்திரத்தை நிரப்புகிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அல்லேலூயா. தேவ மகிமை, பரலோக மகிமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம், அல்லேலூயா, கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் நிரப்புகிறாரு. ஆண்டு கேளுங்க, ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தின் வல்லமை. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண நடக்கும். அல்லேலூயா. ஓ, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீ ஜெபிக்கும் போது அல்லேலூயா, கற்பாரியை திறந்த தேவன் இன்னைக்கு அநேக கல்லான உள்ளங்களை உடைத்து ஒரு ஜீவ நதியாக, ஓ ரபா பாபா பாபா, ஓ ரகா பாபா பாபா, ஓ ஷபா பாபா, ரிகபா லாத்தோ. வல்லமை வல்லமை வல்லமை, ஓ ரபா பாபா. தேசத்தை அசைக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் ஊற்றுகிறாரு. உன் நிமித்தமாக தேசம் அசைக்கப்பட போகிறது. திரளான தேவ தூதர்கள் கூட்டம் நமக்கு ஒத்தாசை செய்யும்படியாக கர்த்தர் அனுப்புகிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே உன் கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிகிறாரு. இனி பாவம் செய்யாதே. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறாரு. ஒரு புதிய கருவியாக கர்த்தரை மாற்றுகிறாரு. சலையின் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் கிரீடத்தை கர்த்தர் உன் மேல வைக்கிறாரு. ஓ ரி பாபா 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 கிரபலத கபல தரடல கபல தரடல. ஓ ரி கபா பாபா 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 Raga la da da ba, riga ba 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 ba, oh raga la da ga ba la, raga da da ga ba la to, shandara da ga ba, வல்லமை வல்லமை. ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே உங்க வல்லமை இப்போது ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஓ ரி பா பா மா லா தரபா, ரிகா பலான் தரட க பலான் தரட லபோ, ரிகா பலான் துரிபி அந்தரட லபா, ஓ ராகா பா லா தரட லபா. ஹalleluya. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே
உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிடே. அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிடே. வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிடே. அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிடே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிடே. அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிடே. வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிடே. அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஒரு அக்கினி அபிஷேகம் அல்லேலூயா. தேவ ஆவியானவர் உன்னை மேகத்தினால அக்கினினால உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நானும் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவர் மேக ஸ்தம்பத்தினால அக்கினி ஸ்தம்பத்தினால. ஓ அல்லேலூயா. ராகா பாபா 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 பாபா. ஓ ரிகா பாபா 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 பாபா. ஓ ராகா பாத்தா கபலகா. உன் கட்டுகளை கத்தர் அறுத்து விட்டார். உன் வியாதிகள் உன்னை விட்டு நீங்கிற்று. ஒரு புதிய பலன் உனக்குள்ளாய் வந்தது. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உன் சிரசு மேல வந்து அமர்ந்தது. உனக்காக தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. இனி உன் கரம் இல்ல, உன் கரத்தோட கர்த்தருடைய கரம் கர்த்தர் இணைக்கிறாரு. உன் நாவல்ல, உன் நாவோட கர்த்தருடைய நாவை இணைக்கிறாரு. உன் பார்வை அல்ல, கர்த்தருடைய பார்வையோடு இணைக்கிறாரு. உன் சிந்தை தேவ சிந்தையாக கர்த்தர் மாற்றுகிறாரு. தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உன்னை அல்லேலூயா தன்னுடைய ஊழியக்காரனாக அல்லேலூயா தன்னுடைய மகனாக தெரிந்து கொண்டு உன்னை அபிஷேகிக்கிறார். நீ எழுந்து புறப்பட்டு போ மகனே. தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒப்புக்கொடு. அடைக்கப்பட்ட செங்கடல்கள் திறக்கப்பட போகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் கர்த்தர் திறக்கிறாரு. கட்டப்பட்ட மக்கள் கட்டவிழ்க்கப்பட போகிறாங்க. காயப்பட்ட மக்கள் காயங்களை ஆற்ற போகிறேன். வியாதிப்பட்ட மக்களை வியாதிலிருந்து விடுதலை தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தேவ வல்லமை உனக்குள்ளாய் இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ ரபா பாபா பாபா பாபா. நன்றி ஓ மக்கு நன்றி ராஜா. ஓ அல்லேலூயா. ஓ ரபா பாபா 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 பாபா. சித்தம் செய்வதுதான் ஒரு வாழ்வுதான். உமக்காகத்தான் சித்தம் செய்வதுதான் ஒரு வாழ்வுதான். உமக்காகத்தான் ஏசப்பா சித்தம் செய்வதுதான். கேளுங்க. ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் ஏசப்பா சித்தம் செய்வதுதான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிரப்பியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். நீ எழுந்து புறப்பட்டு
தேவனுடைய சுவிசேஷியாக, தேவனுடைய சுவிசேஷகனாக, தேவனுடைய சீஷராக கர்த்தர் உன்னை இந்த நாட்களிலே கர்த்தர் மேலே அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறாரு. இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ. அனுப்புகிறவர் நான் அல்லவா, பேசுகிறவர் நான் அல்லவா, அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண செய்வேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இது ஒரு அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு இடமாக கர்த்தர் மாற்றப் போகிறாரு. பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கர்த்தர் கட்டுகிறாரு. ஓ ரகா பாபா 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 ஓ ரிகபல தரகபல தரடலபோ ஷக்கபல தரடல தரடா. ஆமே ஹல்லேலூயா. ஷபா பாபா 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 பாபா. Shaba ba 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 ba. Jesus. Amen. Shaba ba 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 ba. Shaba ba 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 ba. Shaba ba 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 ba. Jesus. Hallelujah. Thank you, Appa. Thank you, Jesus. Hallelujah. Shaka bala bala dari bala dara namashika. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 58:12 சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு அநேக ஸ்தலங்களை கர்த்தர் கட்டப் போகிறாரு. அநேக கிளை சபைகளை கர்த்தர் உருவாக்க போகிறாரு. கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு உன்னை ராஜாத்தியாக, உன்னை மெய்ப்பனாக, உன்னை சுவிசேஷகனாக கர்த்தர் உன்னை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஷபா பாபா 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 ரகபல தகபல தகபல தகபா ஓ ரகபா தகபல தர டகபா. தரிசனம் உள்ள தலைவனை எழும்பு, தரிசனம் உள்ள தலைவனை எழும்பு, தரிசனம் பெற்றவனை எழுப்பு இந்த கர்த்தர் சொல்லுகிறாரு. உன்மேல் வைத்திருக்க தரிசனம், உன்மேல் வைத்திருக்க திட்டம் பெருசு. ஷபா பாபா பாபா பாபா. ஆமென். நன்றி. ஷபா பாபா பாபா பாபா. Jesus. Shaba baba baba baba. Yes, Lord. Laga bala gaga bala. Hallelujah. Jesus. Hallelujah. Jesus. Hallelujah.
Thank you, Appa. Yes. Shababa. Oh, hallelujah. Jesus. Jesus. Thank you, Appa. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறதுல அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, இனி நான் வாழ்வது உமக்காக, மரித்தாலும் உமக்காக. ஆண்டவரை பிழைத்துரு என்று கத்த சொல்கிறாரு. நீ சாவதற்கல்ல, நீ வாழ்வதற்கு. தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீ பிழைத்துரு என்று கத்த சொல்லுகிறாரு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இயேசு மட்டும் இருந்தால் போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு மட்டும் இருந்தால் போதும். என் வாழ்க்கையில் பணம், புகழ், பெயர், பெருமை இதெல்லாம் இருந்தால் போதும் எனக்கு நினச்சேன். ஆனால் இதெல்லாம் மாயை, இதெல்லாம் வேஸ்ட்டு. அல்லேலூயா. ஏமே, நல்ல ஒரு அழகான லைஃபு, நல்ல ஐஸ்வர்ய ராய் மாதிரி ஒரு காதலி, நல்ல பங்களா மங்களா, இதெல்லாம் போலி என்று சொல்லிட்டாரு. ஆமென். இயேசுக்காக வாழணும், அதான் ஹோலி. உனக்கு இருக்க ஜாலி எல்லாம் அது போலி, அது வேஸ்ட்டு. ஹோலியான லைஃப் தான் உனக்கு தேவை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிங்க. கர்த்தருடைய நாமம். Shaba baba baba baba. Jesus. Shaba baba baba baba. Krabalaga baladura baladuri atirudulubu. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ எங்களோடு கூட பேசியிருக்கீங்களா, பாவமக்க நன்றி. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே, எழுந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். இந்த பாவம், உலக சிநேகம், உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், அந்நிய நோகம் போன்ற காரியங்களில் ஈடுபடாதபடி எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே, இனி நான் ஆலயத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காருவேன். ஒப்பு கொடுங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஆலயத்தில் உட்காருவேன்.
5 மணிக்கு எழுந்து வாங்க, கிளம்புங்க, 5 மணிக்கு ரெடி ஆகுங்க. சரியான நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காரணும் ஆலயத்தில். ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாரு. ஒரு கொண்டாட்டம்னா ரயில்வே ஸ்டேஷனில் ½ அன் முன்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயம்னா பஸ் லேட்டு, அது லேட்டு, இது லேட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் ஸ்டெப்பு அந்த டைம். ஏன்னா கர்த்தருடைய வருகை எப்போ வரும்னு தெரியாது, ஆயத்தமாக இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காரணும். குடும்பத்தில் எல்லாரும் வந்து உட்காரணும். நான் மட்டும் வந்து போகக்கூடாது, எல்லாருமே வரணும். தேவனுடைய ஆலயம். உங்கள் கரங்களிலே நீங்கள் காணிக்கையும். உண்மையிலும் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் 10 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா அதில் 1 ரூபாய் கர்த்தருடைய காணிக்கைக்காக நீங்கள் விதைக்கணும். 100 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 10 ரூபாய் விதைக்கணும். 1000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா அதை 100 ரூபாய் விதைக்கணும். 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 10,000 ரூபாய் விதைக்கணும். அல்லேலூயா. ஏதோ 100 ரூபாய் 10 ரூபாய் நம்ம கொடுத்துடுவோம். ஆனால் லட்சங்கள் சம்பாதிக்கும் போது தசம பாகத்தை நம்ம கர்த்தருக்கு விதைக்கணும். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தேவன் அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவார். நீங்கள் அப்படி உங்கள் வருமானத்தை எடுத்து கர்த்தருடைய தசமபாகத்தை எடுத்து நீங்கள் வேறு எதுக்காச்சும் செலவு பண்ணிங்கன்னா அது அந்த ஆசீர்வாதம் சாபமாக முடியும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். டிபிஎம் சர்ச்சில் அவங்க தசமபாகம் கொடுக்கல அப்படின்னா அந்த அந்த தசமபாகம் வந்து அவங்க எடுத்து வேறு ஏதாவது சாப்பிட்டாங்க, வேறு ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா அது சாபமாக வருமா. அது சொல்லலைன்னா ஊழியக்காரனுக்கு ஐயோ. பர்ஃபெக்டாக டிபிஎம் சர்ச்சில் இன்றைக்கும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் நினைக்கலாம் அந்த தசமபாகத்தை எடுத்து அந்த காணிக்கை எடுத்து நம்ம ஏதாச்சும் செலவு பண்ணலாம், நகைச்சீட்டு போடலாம், சீட்டு கட்டலாம், ஃபோன் வாங்கலாம், ஏசி வாங்கலாம், ஃப்ரிட்ஜு வாங்கலாம், லேண்டு வாங்கலாம், வீடு வாங்கலாம். ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருக்குரியது கர்த்தருக்குரியது. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்தணும். நம்ம வாங்குகிற எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டுறோம், ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் முட்டை போடுறோம். நம்ம வருகிற வருமானத்தில் சரியாக நம்ம கர்த்தருக்கு விதைக்கணும். உங்கள் வருமானத்தை அதில் உண்மையாக இருங்க. ஆமென். நான் என் வருமானத்தில் ஒரு பகுதி அல்ல, என் வருமானத்தையே நான் கர்த்தருக்காக தான் விதைக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கும் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீ எங்கேயும் கையேந்த விடலை. ஆமென். எங்கேயும் கடன் வாங்க விடலை. கர்த்தரை ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறாரு. எனக்கு வருமானம் கிடையாது, வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது. எனக்கு படி அளக்கிறவர் கர்த்தர். எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் சாப்பாடு போடும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீ வாரம் 2 குடும்பம் இல்லை 3 குடும்பம் அடுத்த வாரத்துக்கு சாப்பாடு பொறுப்பெடுத்து அவங்க வந்து சமைக்கணும். இங்கே அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கொள்ளணும். ஆமென். 2 குடும்பம் இல்லை 3 குடும்பம் அவங்க தான் அரிசி, பருப்பு, எண்ணெய், சிலிண்டர் மட்டும் நாங்கள் கொடுத்துருவோம் திருச்சபையின் சார்பாக. மற்ற எல்லாமே அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ நீங்கள் நைட்டு வந்து அரிசி வேக வச்சு கஞ்சி ஊற்றி உடச்சலுக்கு சட்னி கொடுத்தாலும் ஓகே, நொய் கஞ்சி கொடுத்தாலும் சோத்துறோம், சாம்பார் சாதம் போட்டாலும் சோத்துறோம், மட்டன் பிரியாணி போட்டாலும் சோத்துறோம், தக்காளி சோறு போட்டாலும் சோத்துறோம், இல்லை டீ கப்பு கொடுத்தாலும் சோத்துறோம். இனி நீங்கள் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. கர்த்தர் சொல்லிட்டேன். ஏன்னா ஊழியம் பெருசு. கர்த்தர் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போக போகிறாரு. அடுத்த கட்ட ஊழியத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போக போகிறாரு. கர்த்தர் கிளை சபையில் கொடுக்க போகிறாரு. நாங்கள் பிரயாணமாக இருப்போம். வயதானவர்களை போய் நம்ம வேலை செய்ய முடியாது. இதுமாதிரி 2 குடும்பம் இல்லை 3 குடும்பம் மாதத்துக்கு 4 வாரம் அப்படி பொறுப்பெடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து சூப்பராக பண்ணிட்டு போயிடலாம். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் 5 கிலோ நான் வந்த 7 மக்கள் கொடுத்தேன். ஒரு அம்மா 7 அம்மா வாங்கி 4 மூட்டை அரிசி கொடுத்தாங்களாம், காசு கொடுத்தாங்களாம். அவர் வாங்கும்போது 1400 ரூபாய் 1500 ரூபாய் இந்த மூட்டை அரிசி இப்போ 1700 ரூபா ஆயிடுச்சான்.
அவரு கவலைப்பட எக்ஸ்ட்ரா காசு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாராம். அல்லேலூயா. நம்ம அப்படி கொடுக்கல, நம்ம சாப்பாடு தான் போடுறோம். ஆமென். அப்போ அது தேவன் சொல்ல சொன்னார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். எழுந்து கட்டுமும் வாருங்கள்னா இன்னைக்கு நான் ஒண்டி ஆஸ்வாதம் பெற்றுக்கொண்டா இவன் மட்டும் போய் ஒரு ரூபா வாங்கிட்டு போயிட்டான் பற்றி அம்மிக்குன்னு. அப்படியா? நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் விதைச்சி பாருங்கள், அதனுடைய ஆஸ்வாதத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. ஒரு நாளும் சரி சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது, எண்ணெய் மாவு குறையாது. பஞ்சம் தேசத்தில் இருக்குது. ஆனால் ஊழியக்கார சொல்லுக்கு கீழ்ப்பிடிஞ்ச அந்த விதவை தாயோட வீட்டில் அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் எண்ணெய் மாவை குறைஞ்சி போனதே கிடையாதான். அதுக்காக தசம்பாவ பைசா எடுத்து சாப்பாடு செய்யக்கூடாது. அது வேறு இது வேறு. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு விதைக்கக்கூடிய ஒரு நேரம், வருமானத்தில் ஒரு பகுதியை விதைங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு பாடல், எனக்கு எல்லாமே இயேசு தான். அல்லேலூயா. அதை தேவன் கொடுத்த ஒரு பாடலை தான் அதை கிரியேட் பண்ணோம். அந்த பாடலை இன்னைக்கு முதல் சாங்கு நம்ம ஆல்ரெடி என் நீதியின் வளர்க்குறத்தினால் ரிலீஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ரெண்டாவது சாங்கு பொன்மேதின சாங்ஸு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம், நம்ம யூடியூப்பில் இருக்குது. மூணாவது சாங்ஸை நீங்கள் மட்டும் போதும் ஏசப்பா, உங்கள் பாசம் மட்டும் எனக்கு போதும் ஏசப்பா. இல்லை ஒரு சில லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது, அதெல்லாம் மாற்றணும். அதுக்கப்புறம் தான் அது ஷூட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஸோ தேவைகள் சந்திக்கப்படணும். ஏற்கனவே ஒரு சாங்ஸ் ரிலீஸ் பண்ணோம், என் நீதியின் வளர்க்குறத்தினால். அது கேட்குறதுல 18,000 ரூபா இன்னும் பேலன்ஸு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறோம். அல்லேலூயா. திருச்சபை பணத்துலேருந்து எடுத்து நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். ஒரு மகள் கடன் கொடுத்துருக்காங்க, அந்த மகளுக்கும் நம்ம செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அந்த தம்பி பார்த்தா இன்னும் 2-3 பாட்டு எழுதி வச்சுட்டாப்புல. இன்னும் 2வது பாட்டு ரிலீஸ் பண்ணணும், 3வது பாட்டு ரிலீஸ் பண்ணணும், எவ்வளோ காரியம் இருக்குது. அல்லேலூயா. அதனால் ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு கையில் காசு இருந்தாச்சுன்னா நீங்கள் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். எப்போ ரிலீஸ் பண்ணி எப்போ கடன் ஆச்சு எப்போ பாட்டு ரிலீஸ் பண்ணுறது நினைக்காதீங்க. சாங்ஸ் என்ன செய்யலாம், ஆடியோவோ வீடியோவோ ஏஐவோ கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆமென். நேச்சுரலாக வேணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு சாங்க்கு 50,000 ரூபாய் ஆகுது. குறைந்தபட்சம் ஒரு சாங் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு 2.5 லட்சம் ரூபாவாம். எதுக்கு இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் அவராச்சு, அவர் பாட்டு எழுதுறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. அல்லேலூயா. தேவராஜ்யம் கட்டப்படணும், பெருமைக்கல்ல வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த பாடலை கேளுங்க, கேட்கும்போது கர்த்தருக்கென்று விதைக்கக்கூடிய ஒரு காரியம் விதைப்போமாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு ஒரே ஒரு சாட்சி மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய காருக்கு 21,000 ரூபாய் பில் கட்டணும். எங்கள் குடும்பத்தில் அங்கங்கே நான் சொல்லிட்டேன், 14 வருஷம் கார் ஓடிச்சு, எல்லாருக்குமே இல்லை 1 லட்ச ரூபா செலவு இருக்குது, ஆளுக்கு 10,000 கொடுங்க அப்படின்னு. எல்லாம் பப்பரப்பான்னு கையை விரிச்சாங்க. நான் கர்த்தரை நம்புகிறவன், மனுஷன் நம்ப நாசில் சுவாசம் இல்லை, யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். நீ ஏன் அப்படின்னா தெரிஞ்சுக்க, 14 வருஷமாக நீ ஒரு சுயநலவாதியாக இல்லாமல் பொதுநலவாதியாக இந்த வீட்டுக்கு பெரிய ஒரு கார் வாங்க, சின்ன ஒரு மாருதி 800 வாங்கி கூட நீ போயிட்டுருக்கலாம், இல்லை ஓம்னி வேன் கூட வாங்காமல் சின்ன கார் வாங்கி போயிருக்கலாம். ஆனால் வாங்கிட்டு எல்லாருமே பொதுவாக இருந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. இனி நீ விதைக்கிறதுலாம் கர்த்தருக்காக விதைக்கணும் அப்படின்ட்டார். குடும்பத்தை நம்பி நம்பி குடும்பத்தை நாமாடிச்சிடுவாங்க. நாசில் சுவாசம் இல்லை எந்த மனுஷன் நம்பாதீங்க. திருச்சபையில் கூட இருப்பாங்க. அல்லேலூயா. எப்போ யார் கால் வாரி விடுவாங்கன்னு தெரியாது, எப்போ யார் பேக் வாங்குவாங்கன்னு தெரியாது, எப்போ யார் பொறாமையில் இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க, தேவராஜ்யம் கட்டப்படணும். ஆமென். எழுந்து கட்டும் வாருங்கள்லாம் அந்த ஒருமனம் இருக்கணும், அந்த யூனிட்டி இருக்கணும். ஒரு பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னான்னா கேட்கணும். அல்லேலூயா. இதான் அவங்க தகப்பன் வீடு. இந்த தகப்பன் வீடை விட்டுட்டு நீங்கள் போய் ஏஜி சபையிலையோ அல்லது பக்கத்தில் இருக்க சபையிலையோ தூரமாக இருக்க சபையிலையோ நீங்கள் போகிறது கூடாது. ஆமென். இந்த சபையில் நீங்கள் விசுவாசி அல்ல, நீங்கள் சீஷர்கள் என்பதை
மறந்து விடாதீங்க. மற்ற சபையெல்லாம் சீஷர்கள் தான் அப்படியே வச்சுருக்காங்க. விசுவாசிகள் வாங்க போங்க காணிக்கை போட்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹாய் அண்ட் பாய். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆண்டு சொல்லிட்டாரு, இங்கே 10 பேர் வராங்களா 100 பேர் வராங்களா, அந்த 100 பேர் மறிச்சாலும் பரலோகம் போகணும். நேற்று கூட என் பெரியம்மா சொன்னேன், பெரியம்மா நீ சீக்கிரம் ஞாசனம் எடு, உங்கள் மம்மி ரூத் ரகுபதியை ரூத்தாக மாற்றி ஞானஸ்தானம் கொடுத்த அவங்க ஏசப்பாயிட்ட இருக்கிறாங்க. அதனால் உன் வாழ்க்கையை அர்ப்பணி என்று சொல்லியாச்சு. சொல்ல வேண்டியது என் கடமை. அதில் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துருங்க. ஆமேன். தொட்டி ரெடி ஆகிடுச்சு. என்னப்பா பெயிண்டில் அடிச்சு ரெடியாக இருக்குதா? தண்ணி லீக் ஆகக்கூடாது. தண்ணி லீக் ஆச்சுன்னா நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீயும் சாமு தான். அல்லேலூயா. தண்ணி லீக் ஆகக்கூடாது தொட்டியில். அதுக்கு என்ன பெயிண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அதை நீங்கள் என்ன பண்ண எனக்கு தெரியாது. லாரி தண்ணி மழை தண்ணி வாங்கி நான் விட போகிறேன். தண்ணி இறங்குச்சுன்னா நீங்கள் கெட்டிங்க, அவ்வளோதான். ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பாடல் கேட்போம். பாடல் கேட்கும்போது கர்த்தருக்கென்று உற்சாகம் உதவி. நீங்க மட்டும் போதும் இயேசப்பா, உங்க பாசம் மட்டும் எனக்கு வேண்டும் அப்பா. உங்க சமூகம் முன்னாலே, உங்க கரம் ஏன் மேலே, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. உங்க பாசம் மட்டும் எனக்கு வேண்டும் அப்பா. தாயின் கருவினிலே அறிந்து கொண்டவரே, ஊழியம் செய்திட தெரிந்து கொண்டவரே, உங்க சமூகம் முன்னாலே, உங்க கரம் ஏன் மேலே, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. உங்க பாசம் மட்டும் எனக்கு வேண்டும் அப்பா. அலைந்து திரிந்த என்னை அபிஷேகம் செய்தவரே, உம்முடைய வார்த்தைகள் என் நாவில் தந்தவரே, உங்க சமூகம் முன்னாலே, உங்க கரம் என் மேலே, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. உங்க பாசம் மட்டும் எனக்கு வேண்டும் அப்பா. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய வைத்தீரே, என் தலையை உயர்த்தி எனக்கு ஜீவ கிரீடம் தந்தவரே, உங்க சமூகம் முன்னாலே, உங்க கரம் ஏன் மேலே, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. உங்க பாசம் மட்டும் எனக்கு வேண்டும் அப்பா.
அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உங்களை நான் திருவிருந்து எடுக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். திருவிருந்து என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம். நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த ஆராதனை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் திருவிருந்தில் பங்கு பெறலாம். நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம ஒரு சில காரியம் மிருதுலாக அப்படி இருந்தாச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் 1 மாதமோ 2 மாதமோ கொடுக்க கழித்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, தகுதிப்படுத்தப்பட்டு. ஆமென். ஆனால் எப்பவும் போல் நான் வாரம் மாதம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அறிவுரைகளோ திருப்பி உங்களை அட்வைஸ் பண்ணிக்கிட்டோ இல்லை. நான் இப்போ உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்கள் பண்ணுற எல்லாமே ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதுவார். பி கேர்ஃபுல். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவருக்கு முன்பாக ஓடி ஒளிய முடியாது. கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதே போல் உனக்கு ஊழியம் செய்வதற்கு திராணி இருந்தோம், நீ உனக்கு ஊழியம் செய்யலை அப்படின்னா கர்த்தர் உன் மேலே வைத்துக்க திட்ட பெருசு. நீ விசுவாசியாக நான் கர்த்தர் இருக்கிறேன்னா நீ எங்கன்னா சபைக்கு போய் இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஊழியம் செய்யணும். ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஊழியம் செய்யணும், சுவிசேஷ ஊழியம் செய்யணும், அறிவிக்கணும். தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் பயன்படுத்தப்படணும். அப்படின்னா மாத்திரம் இங்கே வாங்க இருங்க, பிரச்சனை கிடையாது. அந்த தம்பி கூட அவங்க சபைக்கு போயிட்டு தான் இங்கே வரான். அங்கே விசுவாசியாக போயிட்டு வரான், இங்கே தேவனுடைய சீஷனாக வரான். அதுக்கு வித்தியாசம் தான். அவங்க சபையில் அவன் விசுவாசி. ஏன்னா அவங்க சபையில் அவங்க பாஸ்ட் விசுவாசியாக வந்து உட்கார்ந்து சொல்லியிருக்கார். இதுவும் அவனோட சபை தான், அவனோட மாமா தான் நான். ஆனால் இங்கே அவன் விசுவாசி அல்ல, அவன் ஒரு ஊழியக்காரன். அப்போ ஊழியக்காரன் என்பது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லா விதத்துலையும் 1% கூட நிலவுங்க, 1% கூட கொஸ்டின் மார்க் கேட்கக்கூடாது. உங்களை எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும், இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்களாம் யார்? சீஷருக்கு அது மறந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தவளை என்னாக்க சொல்லியிருக்காரு? சீடர்கள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாமே சீடருங்க, ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இனி காலதாமதம் என்பது இருக்கக்கூடாது. காலதாமதமாக அப்படி வந்தீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் நீங்கள் போக முடியாது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சபைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காருங்க. காலதாமதம் என்பது இருக்கக்கூடாது. அது ஒரு சீடருக்கு தகுதியாக இருக்காது. ஒரு போர் வீரன்னா அவன் ஃபஸ்ட்டு வந்து நிற்கணும். அவன் தான் ஒரு சிறந்த படை தலைவனுக்கும் போர் வீரனுக்கும் அடையாளம். அப்படியே பொறுமையாக வந்து போறான்னா அது விசுவாசிக்கு ஓகே. ஆனால் நான் ஒரு சீடன், நான் தேவன்ராஜ கட்டப்படக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னா 5 மணிக்கு எழுந்து கிளம்பி 8:30 மணிக்கெலாம் வந்து உட்காருங்க தேவ சமூகத்தில். அல்லேலூயா. அன்பின் தாப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய கரை இறங்கட்டும்பா. என் தேவ ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டு நாமத்தினை மயப்படுத்துங்க. குற்றங்கள் குறைகள் ஆவற்றை மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, இந்த ஒரு விசை கூட உம்மை பாட துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி. உடைய வார்த்தை கொண்டு எங்களுடைய இடைப்பட்ட நன்றி. எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கோள் என்று பார்த்தோமே. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் எழுந்திருக்கும்படியாக, நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய வல்லமையை எங்களுக்கு நீங்கள் தந்து தரித்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னீங்களப்பா. தகுதியற்ற எங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி இருக்கீங்களப்பா. மக்கள் நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.
ஆமென். ஆமென். கொடுத்த காணிக்கை தசமபாகங்களை பொருத்தங்களை ஆசீர்வதிங்க, பலப்பட நிரப்பி அனுப்புங்க அப்பா. என் பிள்ளைங்க விதைத்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, சில பேர் வருமானத்தில் தசமபாகம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, நிரப்பி அனுப்புங்க. எந்த விதத்தில் யாரும் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனுடைய கரம் இறங்கி வீடு வாசல் அதற்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுங்க. கடன்லாம் அடைக்க முடியாத கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வாகனம் இல்லாதவருக்கு வாகனம் வாங்க முடியாத கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவக்கரை இறங்கட்டும்ப்பா. விதைத்த அன்பு பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விஷயம் கூட திருவிருந்தில் பங்கு பெறுகிறதானே, அடியேனையும் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு இந்த பந்திலே கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.